என்னன்னா ஐஸ் வித்து இப்ப சோம்பு அப்படி வித்துனுக்கா? ஆமாண்ணா, இப்ப பனிக்காலம், ஐஸ் எதுவும் ஓடுறது இல்லை, அதனால சோம்பு அப்படி வித்து ஏதோ பொழப்புக்காக வித்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். இந்தாங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவுக்குண்ணா வேணும்? சொல்றேன்பா, சாப்பிட்டுருக்கேன்ல. தத்தின் தோம் தித்தின் தோம் தோம் தானே. ஒரு ஐஸ் குடுறா. ஐஸ் விக்கிறது இல்லண்ணா, சோம்பு அப்படிதான் விக்கிறேன். யாரை கேட்டு நீ சோம்பு பிடிப்ப? ஏய், ஐஸ் ஒண்ணு குடுறா. நோ, போதை போட்டு வியாபாரத்தை கிடக்காத போனா. என்ன பார்த்து போதைக்காரன்ற? தம்பி, என்ன பார்த்தா போதைக்கார மாதிரி இருக்குது. தப்பு தப்பு தப்பு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? குடிகார மாதிரி இருக்கு. பாத்தியா தம்பி, அவ்வளவு கெட்டா சொல்லு, குடிகாரன்னு சொல்லு. சரிண்ணா, குடிகாரண்ணா, ஐஸ் இல்ல போனா. ஐஸ் எனக்கு வேணும். நீ தருவியா தர மாட்டியா? ஏம்பா, அவர் தான் பிரியப்பட்டு கேக்குறாருல, ஐஸ் கூடம்பா. ஐஸ் தான் போடலண்ணா, சோம்பு அப்படிதான் போட்டிருக்கேன். அம்பா, உள்ள இருக்குது பாருப்பா, அத குடுப்பா. ஓ, மரிசி வச்சுக்கிறேன் நீ. குர்ரா, ஏய் குர்ரா. இருனா, நீ காசு தர மாட்டேன்னு பயப்படாப்பலாம். நீ காசு கூட, நான் வாங்கி தரேன். என்ன பார்த்தா துட்டு தராது போற மாதிரி நிறையுது. ஏய், இந்தாடா 200 ரூபாய் ஐஸ் குடுறேன். என்னண்ணா காசு தராரு? நீ கம்முனரு, அது கொடுப்பா என்கிட்ட. 200 ரூபாய். இப்பதான் என் பொண்டாட்டி ஞான கொய்யா வச்சுட்டு குடிச்சிட்டு மிச்சம். கட்டு 200 ரூபாய் இது. ஏம்பா, ஐஸ் கொடுப்பா. ஐஸுக்கு நான் எங்கனா போவேன். என்னப்பா சொல்றான்? தரேன்டானா இல்ல காசு தான் குடுத்துட்டேன். நீ இப்ப ஒண்ணும் பண்ணாத, கொஞ்சம் திரும்பிக்கினா உனக்காக நான் சண்டை போட்டு வாங்கி தரேன். நல்ல தம்பியா கேட்பா நீ. நான் திரும்பினே வாங்கி கொடு. அப்படியே நான் தரேன். ஐஸ் தரேன்டா, தரேன்டா. என்ன ஐஸ் தானா? குடுத்துட்டானா? நான் திரும்பினா தான் கொடுக்குறேன்டா. கொடுப்பா. நீ சாப்பிடா, இருக்குதுல பெரிய ஐஸ் அதானா 200 ரூபாய். இவ்வளவு பெரிய ஐஸ் கொடுக்காம சத்தாச்சுங்கிறான். நான் எப்படின்னா டேஸ்டா இருக்கானா? நான் கொடுக்குறாங்க இருப்பா. அட 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 பாதம்லாம் போட்டு போயிடுது. சாப்பிட்டே போனா உன் பொண்டாடி இன்னொரு நான குழந்தை வச்சு ஃபுல்லா சரக்கு போடனா. இன்னும் 2 போட்டுங்கிறான். அது போய் புடிங்கின ஒரு குவார்டர் வச்சுட்டு இன்னொரு ஐஸ் வாங்கிக்கிறேன். இவன் இங்கேயே நிறுத்தி வை. என்னன்னா கல்லு கொடுத்துட்டு 200 ரூபாய் வாங்கினேன் பாரு. என்கிட்ட கொடுத்ததுனால எனக்கு செலவு காச்சு. அவங்க கிட்ட இருந்தா 200 ரூபாய் போய் குச்சி உடம்புக்கு எடுத்துன்னு இருப்பான். இருந்தாலும் அவன் காசு சொன்னாது. என்னையா நீ? அவன் காசா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கவர்மெண்ட் போய் சேர்ந்துருக்கோம்ல. என்னவோ ஒன்னும் புரியல. சரி, எவ்வளவு நான் சோம்பு எப்படி வேணும்? அதான் சாப்பிட்டேன். திரும்ப எதுக்கு? போப்பா, போய் வியாபாரத்தை பாரு. எவ்வளவு உஷாரா இருக்கிறான் இந்த ஆளு. போ, எப்படியோ 200 ரூபாய் லாபம். இங்க எங்கன்னா கடை எதனா இருக்குதானா? கடையா? என்ன விஷயம்? 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும்னா. 500 ரூபாய்க்கு சில்லறையா? ஏன்னா இவருக்கு ஒரு 200 ரூபாய் தரணும். சும்மா கேட்டுக்கிறாரு. குட்ட காசு கேட்க மாட்டாங்கடா. கொடுக்குறாரு, கத்தாத. சில்லறை மாத்தி தரேன்னாங்களா? டக்குன்னு மாத்தி எனக்கு வேற வேலை இல்ல. அதான் கடையை விசாரிச்சு நீங்கறல கவுண்டர்னா. இருப்பா, அவருக்கு எவ்வளவு தரணும்? நீ 200 ரூபாய் வாங்கணும். சாவுராக்கியா ஏன்டா வாங்கன்னு தெரியல. சாவுராக்கினா அவ்வளவு. யோ, அப்படித்தான் சொல்லுவேன். எவ்வளவு சொல்ல பண்ணீங்க? வாங்கும் போது ஐயா குத்துரு அப்படி சொல்லி எவ்வளவு செஞ்சு கேட்டா, இப்ப வந்து இது பண்ற. இருப்பா, காசு வாங்கும் போது அப்படிதான் கேட்போம். இப்ப எங்க கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க கஷ்டத்துல எல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும்? 200 ரூபாய் கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். நான் 200 ரூபாய் கத்துருக்கேன். தம்பி, உனக்கு 500 ரூபாய் சில்லறை தானே வேணாம், அது கொடுப்பா. பெருசாருப்பா, இந்தா பொறுக்கிட்டு போ. அப்பா, என் காசு வந்துச்சு. இனிமேட்டு என்கிட்ட காசு கேட்டா அவ்வளவுதான். நீ போயா, இனிமேட்டு நான் ஏன் உங்ககிட்ட வந்து காசு வாங்க போறேன்? நல்ல நேரத்துல வந்தீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி எல்லாம் இருக்குப்பா. மனுஷன் உதவும், அதுதான் என் பாலிசி. முகம் எவ்வளவு கலையா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. என் பொண்டாட்டி கூட என் முகத்தை பத்தி எதுவும் சொல்லண்ணா. நீ ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிறீங்கண்ணா. அட உன் பேச்சுல எவ்வளவு தத்துவம், எவ்வளவு தெளிவு. நல்லா வருவடா, நல்லா வருவேன். பார்த்து போய் இனிமேல அவங்க எல்லாம் காசு வாங்க, சரியா? போ, பார்த்து போ. உங்க வீடு எங்கண்ணா இருக்குதா? போரூர் மூப்பனார் சாலை 3வது குறுக்கு சந்தை. ஓகேவா? 3வது தெரு மூப்பனார் சாலை. கொஞ்சம் நின்னுண்ணா. அட என்னப்பா நீ தொல்லை கொடுக்குற? இல்லண்ணா, 500 ரூபாய்ல 200 ரூபாய் அங்க போயிடுச்சு. மிச்சம் 300 ரூபாய் நீங்க தரவே இல்லையாண்ணா? என்னப்பா பேசுற? உன் கண்ணு முன்னாடி எடுத்து அதை விசாரிட்டேன். அது 200 ரூபாய்னா, மிச்சம் 300. அட யாருடா இவன்? அவன் 200 ரூபாய் உங்ககிட்ட குடுத்தானா? நீ 200 ரூபாய் உங்ககிட்ட வாங்கினியா? நான் 200 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தனா? மொத்தம் 600 ரூபாய். நீ என்கிட்ட 500 ரூபாய் தான் குடுத்துருக்க. மீதி 100 ரூபாய் நீயே தரணும். மிச்சம் 100 ரூபாய் நான் தரணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அடே 200 200 200
மொத்தம் 600டா. ஆனா நான் அவங்க கிட்ட வாங்கிட்டு வெறும் 200 ரூபாய் தானே. டேய் நீ 200 ரூபாய் தான்டா வாங்கின, அவன் 200 ரூபாய் உங்ககிட்ட குத்தானா, நான் 200 ரூபாய் குத்தானா, ஆக மொத்தம் 600 ரூபாடா. ஆமால, இது 200, இது ஒரு 200, அது ஒரு 200. ஆமாண்ணா, நீங்க சொன்னது கரெக்டுண்ணா. புரிஞ்சா சரி. அவன் எதுனா பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் தேறிச்ச. அவர் சொன்ன கணக்கு கரெக்டு தான். ஆமா, என் 300 ரூபாய் எங்க போச்சு? வீட்டுல வேஸ்டணும். சரி போய் பாப்போம்.